சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல். தமிழ்நாடு அரசியலில் தற்போது மிக அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஏஎம்எம்கே எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு கடித சர்ச்சைதான். இதுதான் மிகப்பெரிய அளவில் டிவிகேவுக்கு எதிராக யாரோ சரி செய்து விட்டார்கள் என்கிற ஒரு தலைப்பில் எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரம் சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது. விஜய் தலைமையிலான டிவிகே கட்சியின் நம்பகத்தன்மை, டிடிவி தினகரன் தலைமையிலான ஏஎம்எம்கேயின் உள்நிலை மற்றும் தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய புதிய கூட்டணியின் அரசியல், இந்த மூன்றையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய பெரிய அரசியல் வெடிகுண்டாகவும் இது நிச்சயமாக மாறிவிடும் என்றும் அனைவராலும் இதுவரைக்கும் பேசப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. முதலில் முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? காமராஜ் உண்மையிலேயே ஆதரவு கடிதம் அனுப்பினாரா இல்லையா? தற்போது வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் கவர்னரிடம் டிவிகே தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதரவு பட்டியலில் ஏஎம்எம்கே எம்எல்ஏ காமராஜ் பெயர் இடம்பெற்றதாக அனைவராலும் கூறப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. டிவிகே வட்டாரங்கள் காமராஜ் தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவித்து இருந்திருக்கலாம் என்றும் மறைமுகமாக விளக்கங்களை அளித்தன. ஆனால் அதற்கு பிறகு திடீரென்று டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் எங்கள் கட்சி டிவிகேக்கு எந்த ஆதரவும் அளிக்கவில்லை என்று நேரடியாக அறிவித்தது மிகப்பெரிய அளவுக்கு அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வைத்துவிட்டது. ஆனால் இப்படி நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இதனால் விஜய்க்கு இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இதில் பெரிய திருப்பம் என்ன தெரியுமா? காமராஜ் தானும் பின்னர் இந்த கட்சியில் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு அல்ல என்ற ஒரு வகையில் பேசியும் இருக்கிறார். அரசியல் வட்டாரங்களில் இதுவும் கூறப்பட்டும் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் இரண்டு சந்தேகங்கள் எழுந்தவும் செய்தது. ஒன்று, அவர் முதலில் ஆதரவு கொடுத்து பின்னர் அழுத்தத்தில் பின்வாங்கினாரா என்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டது. இரண்டாவது, ஆரம்பத்திலிருந்தே ஆதரவு கடிதம் தொடர்பான குழப்பங்கள் இருந்ததா என்கிற மாதிரியான இரண்டு கேள்விகள் இதுவரைக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் காத்திருந்து காணலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இப்போது யார் போய் சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. டிவிகே ஆதரவாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று தெரியுமா? காமராஜ் ஆரம்பத்தில் ஆதரவு அளிக்க சம்மதித்தார். பின்னர் டிடிவி தினகரன் அழுத்தம் கொடுத்ததால் அவர் மறுக்கவும் செய்தார் என்பதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. மற்றொரு பக்கம் ஏஎம்எம்கே தரப்பு கூறுவது டிவிகே எண்களை நிரூபி காட்ட அரசியல் நாடகம் ஆடியது என்பதாகவும் இதுவரைக்கும் கூறப்பட்டும் வருகிறது. இந்த இரண்டு தரப்புகளும் நேரடியாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதால் உண்மை எதுவென்று இதுவரைக்கும் தெரியவில்லை. நாம் காத்திருந்து காணலாம் உண்மை என்னவென்று. ஏன் இந்த விவகாரம் இவ்வளவு பெரியதாக மாறியது என்றால், விஜய் தனது அரசியல் பயணத்தின் தொடக்கத்திலிருந்தே நேர்மை, சுத்தமான அரசியல், புதிய தலைமுறை ஆட்சி என்ற முகவரியுடன் அவர் வந்தார். அதனால் அவருடைய கட்சியை சுற்றி போலி ஆதரவு கடிதங்கள் போன்ற சர்ச்சை உருவானதும் எதிர்க்கட்சிகள் இதை பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்தன. குறிப்பா பழைய அரசியலை எதிர்த்து வந்த இந்த ஒரு கட்சி என்பதால் அதே அரசியல் முறையில் தான் செயல்படுகிறதா என்ற கேள்வி சமூக வலைத்தளங்களில் இதுவரைக்கும் பரவியது. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இதுவரைக்கும் மாறியது. நீங்க என்ன நினைக்கீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதில் யார் மீது தவறு? டிவிகே மீது தவறா, இல்லை என்றால் காமராஜின் மீது தவறா என்பதை நாம் காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள்.